கடகராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. கடகராசிக்கு இந்த குரு பகவான் ராசிக்கு வந்ததுக்கப்புறம் கடகராசிக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம். அவர் உச்சம் பெற்று வக்ரம் பெற்றாலும் நீச்ச பலனித்தான் தருவார் என்று சொன்னாலும் சுபகிரகம் தான். குரு பார்வை கோடி நன்மை தான். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆதலால் முக்கியமான இடங்கள் 5ஆம் இடம் 5, 7, 9ன்றதால இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் சாதிக்கும் ஒரு நேரம், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக பேசுங்க. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 3ஆம் இடத்தை, முயற்சி ஸ்தானத்தை, தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் காரியத்தில் தாமதம் ஏற்படுமே ஒழிய தடை ஒன்றும் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 5இல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மகத்தான ஒரு விஷயம். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாங்கணும், வீட்டை அலங்காரம் பண்ணணும், புதுசாக கார் வாங்கணும், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும், இப்படி நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செய்யலாம். சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இது அமையப்போகிறது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது சூப்பருங்க. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து பேதங்கள் விலகி ஒருத்தருக்கு ஈகோவை விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். நண்பர்கள் ஓடி வந்து உறவாடுவார்கள். உறவினர்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்களும் தேடி வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள். ஆன போதிலும் 8இல் ராகு இருப்பது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கேரண்டிக்கு எழுத்து போடுறேன், அவங்களுக்கு உதவுறேன்ற பேர் வேலை நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவம் தான் வரும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துங்க. உங்களுக்கு கால நேரம் மட்டும் விரயம் அல்ல, உங்களுடைய ஃபினான்ஷியல் ரீதியாகவும் விரயம் செய்து அசிங்கம் அவமானத்தை பெறக்கூடிய காலம். ஆனால் வெளிநாடு போகிறேன்னு போயிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றபடி 9ஆம் இடத்தில் சனி இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. அதிகப்படியான உழைப்பு, ஆனால் அதிகப்படியான வருமானம் கிடைக்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதம்.